ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 8ஆம் வகுப்புல அலகு 16ல நுண்ணுயிரியல் அப்படிங்கிற பாடத்துல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளோட பயன்பாடுகள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தொழிற்சாலைகள்ல நுண்ணுயிரிகள் எப்படிலாம் பயன்படுது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் நடத்தும் போது ஒன்னு விட்டுட்டேன், அதை மட்டும் உங்களுக்கு நடத்திட்டு இதுக்கு ஒடியாந்துடுறேன். ஆமா, அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியான்கள் மற்றும் விரியான்கள். சரியா? இதை பத்தி சும்மா ஒரு சின்னதாக ஒரு பாராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நான் லைட்டா சொல்லிட்டு ஓடிடுவோம், ரொம்ப டீப்பாலாம் பார்க்க வேணாம். பிரியான்கள் விரியான்கள் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு வைரஸ். அது வந்து ஒரு வைரஸ் தான் சொல்றாங்க. இந்த பிரியான் அப்படிங்கிறது இங்க வர படம் கொடுத்துருக்காங்க. கீழே பிரியான் அப்படிங்கிறது படம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுல இருக்கும் அப்படின்னா, ஊன் உண்ணிகளுடன் தொடர்புடையது. ஊன் உண்ணிகள் மாமிசம் சாப்பிடக்கூடிய அந்த ஊன் உண்ணிகளுடன் இது வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரியான் அப்படிங்கிற சொல் அப்படி எதுனா அப்படிங்கன்னா, இது ஆக்சுவலா தொற்று துகள்கள் அப்படிங்கிறாங்க. வைரஸ்னாலே துகள்கள் தான். இது வந்து புரதத்தாலான தொற்று துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரதத்தாலான தொற்று துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரியான்கள் அப்படிங்கிறது என்ன ஸ்பெஷல்னா, டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படிங்கிற அமைப்பு இருக்காது. டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படிங்கிற அமைப்பு இருக்காது. பொதுவா இவை நோய் தொற்றை ஏற்படுத்தாது. பொதுவா இவை நோய் தொற்றை ஏற்படுத்தாது. எது? பிரியான்கள். அதே இது நீங்க விரியான்கள் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, விரியான்கள் வந்து ஒரு முழுமையான வைரஸ் துகள்கள். இது கேப்சிட் அப்படிங்கிற புரத எப்போதுமே பொதுவா வந்து ஒரு பாக்டீரியாலயோ வைரஸ்லயோ மேல சுத்தி இருக்கக்கூடிய அந்த உரையை வந்து நம்ம கேப்சிட் அப்படின்னு சொல்லுவோம். கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம்ல, மாத்திரை. அது மாதிரி கேப்சிட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வெளிப்புற புரத உரையும் நியூக்ளிக் அமிலமும் இதுல இருக்கும். இதுல பிரியான்கள்ல இருக்காது. அந்த நியூக்ளிக் அமிலமும் புரத உரையும் விரியான்கள்ல இருக்கும். அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ விரியான்கள்ல இருக்கும். அடுத்தது என்ன சொல்றாங்க, இந்த விரியான்கள் வந்து நோய் தொற்றை ஏற்படுத்தும். தொற்றுத்தன்மை வாய்ந்தது, நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடியது இந்த விரியான்கள். ஆனா பிரியான்கள் வந்து பொதுவா வந்து நோய் தொற்றை என்ன பண்ணாது, ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த பிரியான்கள் வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளையோட அமைப்புலையும் நரம்பு திசுக்களை வந்து பாதிக்கும். மத்திய நரம்பு மண்டலத்தையும் மூளையோட சில அமைப்புகளையும் இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல சில நோய்கள் வேற கொடுத்திருக்காங்க. குயிட்பெட் ஜேக்கப் மற்றும் குரு அப்படிங்கிற நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விரியான்களை சொல்லும் போது இது வந்து பொதுவா வந்து உயிருள்ள திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் பெற்றவை. அதுல டீப்பாலாம் கொடுக்கல, என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இதுல ரொம்ப கொடுக்கல. இது வந்து தொற்றுத்தன்மை வாய்ந்த வைரஸ். இது வந்து செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ் ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்போதும் போல சில செல்கள் மாதிரி ஓம்புயிருக்கு வெளியே பெருக்கமடையாது. ஓம்புயிருக்கு வெளியே வந்து இந்த செல்கள் வந்து பெருக்க முடியாது. ஓம்புயிர்னா செல்கள் எல்லாம் இருக்கும். நம்ம ஏற்கனவே டீப்பா பார்த்தோம்ல வைரஸ் பார்க்கும்போது, அதோட இணக்கமான சூழ்நிலை வரும்பொழுதுதான் அந்த ஓம்புயிரிக்குள்ள வெளியில வந்து பெருக்கமடையாது. உள்ளுக்குள்ள போனதான் பெருக்கமடையும் இந்த விரியான்கள். செல்லுக்கு வெளியே காணப்படும். அதை மைட்டில் வச்சுங்க. பிரியான்களை பத்தி சில கூடுதல் தகவல்கள் மட்டும் ஒன்று சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டான்லி ப்ரூசினர் அப்படிங்கிறவர் வந்து பிரியான்களை பத்தி பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி 1998 நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. சரிங்களா? இதோட இந்த பிரியான்கள் விரியான்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட போது ஒரு வைரஸ் துகள்கள் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து இந்த நுண்ணுயிரிகள் வந்து நம்ம தொழிற்சாலைகள்ல என்ன மாதிரியான பயன்படுகிறது அப்படின்னு பார்க்க போறோம். தொழிற்சாலைன்னு உனக்கு தெரியும், பெரிய பெரிய ஃபேக்டரி, பெரிய பெரிய எந்திரங்கள், நிறைய பேர் வேலை செய்வாங்க. அதுல பொருள்கள்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க. நம்மளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருள்களும் இந்த தொழிற்சாலை மூலமா தான் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது அதுல நன்மை தீமை இரண்டு இருக்கும்ல. அந்த தொழிற்சாலைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள், இப்போ பொதுவாக நம்ம ஒரு வீடை எடுத்துட்டாலே எவ்வளவோ கழிவுகள் வருது. டெய்லியும் காய்கறி பாத்திரங்கள் ஒரு தண்ணீர், காய்கறி கழிவுகள், அதுக்கு ஏகப்பட்ட கழிவுகள். வீட்டில் அவ்வளவு குப்பைகள் சேரும்போது தொழிற்சாலைகள் எம்பட்டு கழிவுகள் சேரும். அந்த மாதிரி தொழிற்சாலையில் ஏற்படக்கூடிய அந்த கழிவு நீரை வந்து, இந்த கழிவு நீர் இருக்குல்ல, அந்த கழிவு நீரை வந்து அப்படியே வெளியில வர்றதுனால பலவிதமான நோய்கள் ஆற்றுல நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் சுற்றுச்சூழல் பாடங்கள்ல பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான அந்த ஒரு கழிவு நீரை வந்து சுத்திகரிப்புல இந்த நுண்ணுயிரிகள் பயன்படுது. அந்த நுண்ணுயிரிகள் வந்து இதுல பாக்டீரியங்கள் பயன்படுதுன்னு சொல்றாங்க. அந்த நுண்ணுயிரிகள் வந்து தொழிற்சாலை கழிவுநீர் சுத்திகரிப்புல பாக்டீரியங்கள் ஏற்கனவே சொல்லிக்கும், நல்லது செய்யக்கூடியதுல பாக்டீரியாக்கள் முக்கிய பங்கு வகிக்கும்னு. அது வந்து காற்று சூழ்நிலை, காற்றில்லா சூழ்நிலை, அதாவது காற்று சுவாசம், காற்றில்லா சூழ்நிலையில சுவாசிக்கும் சொல்லியிருக்கோம்ல. அந்த மாதிரி காற்று சுவாசத்துல என்ன மாதிரி நன்மைகள் செய்யுது, காற்றில்லா சுவாசத்துல என்ன மாதிரி நன்மைகள் செய்யுது அப்படிங்கறத இந்த டாபிக்ல பாக்குறோம். ரொம்ப சிம்பிளா பாத்துருவோம். கழிவுநீர் சுத்திகரிப்புல வந்து இந்த நைட்ரோ ஃபேக்டர் அப்படிங்கிற சிற்றிருந்தேன். நைட்ரோ ஃபேக்டர் காற்று சூழ்நிலையில இந்த நைட்ரோ ஃபேக்டர் சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கழிவு பொருட்கள், இந்த கழிவு நீர்ல என்ன பண்ணுவாங்க, இந்த பாக்டீரியங்களை வளர செய்வாங்க. இது வளர செய்யும் பொழுது இந்த நைட்ரோ ஃபேக்டர் பாக்டீரியங்கள் என்ன அந்த கழிவுகளை பூரா உட்கொள்ளும். தீங்கு தரக்கூடிய நச்சு தரக்கூடிய கழிவுகளை பூரா உட்கொண்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அந்த கழிவு நீர் சுத்திகரிக்கானதுக்கு அப்புறம் அதை வெளியில விட்டுடலாம். ஆத்துலயோ குளத்திலயோ தண்ணியிலயோ கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் காற்றில்லா சூழ்நிலையில என்ன மாதிரியான பாக்டீரியங்கள்,
மெத்தனோ பாக்டீரியங்கள் காற்று இல்லா சூழ்நிலையில் நடைபெறக்கூடிய சுவாசம். காற்றில்லா சூழ்நிலையில நடைபெற கழிவுநீர் சுத்திகரிப்பதற்கு மெத்தனோ பாக்டீரியங்கள் ரெண்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்னு நைட்ரோ ஃபேக்டர், இன்னொன்னு மெத்தனோ ஃபேக்டர். நைட்ரோ ஃபேக்டர் காற்று சூழ்நிலையிலும், மெத்தனோ ஃபேக்டர் காற்றில்லா சூழ்நிலையிலும் பயன்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து தொழிற்சாலையில் மிக முக்கியமானது உயிரி வாயு உற்பத்தி. உயிரி வாயு அப்படின்னா பயோகேஸ். பயோகேஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பயோகேஸ் வந்து பொதுவாக வந்து சாதாரண கேஸை விட பயோகேஸ் வந்து நச்சுத்தன்மை வெளியிடக்கூடிய நச்சுத்தன்மை அளவு கம்மி அப்படிங்கிற சொல்றாங்க. அதை பயன்படுத்தணும்னா நம்ம சுற்றுச்சூழல் மாசடையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயோகேஸ் உற்பத்தியில் எது முக்கியமாக பங்கெடுத்துக்குது அப்படின்னா இந்த நுண்ணுயிர்கள் தான் பங்கெடுத்துக்குது. அது என்ன சொல்றாங்க பாருங்க. பொதுவாக பயோகேஸ் எப்படி உற்பத்தி ஆகுது, அதாவது என்ன சொன்னா இந்த மெத்தனோஜென்கள், அந்த பாக்டீரியங்கள் அழைக்கப்படுகிறது. மெத்தனோஜென்கள் இந்த பயோகேஸ்ல முக்கியமாக பயன்படுகிறது. பயோகேஸ் என்னன்னு பார்ப்போம். நம்மளோட கழிவுகள் இருக்குல்ல, மனிதன் மற்றும் விலங்குகளின் மலக்கழிவுகள் மற்றும் தாவரங்களின் கழிவுகள். மனிதன் மற்றும் விலங்குகளுக்கு சாணம், மனிதன் மற்றும் விலங்குகளின் மலக்கழிவுகள் மற்றும் தாவர கழிவுகள் எல்லாத்தையும் காற்றில்லா சுவாச பாக்டீரியங்களால் சிதைக்கப்படும் போது, காற்றில்லாத சூழ்நிலையில அந்த காற்றில்லா சுவாச பாக்டீரியங்களால் சிதைக்கப்படும் பொழுது என்னென்ன உருவாகும் அப்படின்னா மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். மூணே தான். மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். இது மூணு சேர்ந்தது அது உயிரி வாயு உற்பத்தி. இதுல எது பயன்படுது, எந்த பாக்டீரியங்கள் பயன்படுதுன்னா மெத்தனோஜென்கள் அப்படிங்கிற பாக்டீரியங்கள் பயன்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆல்கஹால் மற்றும் திராட்சை ரசம். ஆல்கஹால் மற்றும் திராட்சை ரசம்னா இப்ப டாஸ்மாக்ல இருக்குல்ல, டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய மேக்சிமம் எல்லா பாட்டில் திரவங்களையும் எது பயன்படுகிறது மெயினா இந்த நுண்ணுயிரிகள் தான் மெயினா பயன்படுகிறது. ரொம்ப முக்கியமா பயன்படக்கூடியது நுண்ணுயிரிகள் தான். பொதுவா என்ன சொல்லிங்க, சர்க்கரையில வந்து சர்க்கரை கரைசல்ல ஈஸ்ட் கொண்டு சிதைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பானங்கள் அந்த ஆல்கஹால் பானங்கள் அப்படின்னு சொல்றோம். அதான் சொல்றாங்க, ஆல்கஹால் பானங்கள் ஈஸ்டின் உதவியினால் நொதித்தல் முறைகள் தயாரிக்கப்படுகின்றன. திராட்சையில் உள்ள சர்க்கரைகள் ஈஸ்டினால் நொதிக்க வைக்கப்படுகின்றன. ஆல்கஹால். அடுத்து வந்து பீர் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பீர் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அரிசி மற்றும் பார்லி வாட்டர்னு சொல்லுவாங்க. அரிசி மற்றும் பார்லி தானியங்கள் உள்ள சர்க்கரையை நொதிக்க வைப்பதன் மூலம். அரிசியில சர்க்கரை சத்து இருக்கு, அதே மாதிரி பார்லிலையும் சர்க்கரை சத்து இருக்கு. இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கிறது, அதில் இருக்க சர்க்கரையை நொதிக்க வைப்பதன் மூலம் என்ன தயாரிக்கப்படுது, பீர் தயாரிக்கப்படுது பார்க்கிறோம். அடுத்தது ரொம்ப மிக மிக முக்கியமானது மிருதுவாக்குதல் மற்றும் தோல் பதனிடுதல். மிருதுவாக்குதல் அப்படிங்கறதுல ஒரு அருமையான லினன் நூல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லினன் ஃபேப்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ஃபேப்ரிக்ஸ் லினன் ஃபேப்ரிக்ஸ். ஆங்கிலத்துல லினன் நூலை வைத்து தயாரிக்கப்படக்கூடிய ஆடைகள். இந்த லினன் நூல் எப்படி தயாரிக்கிறாங்க, அது தயாரிக்கிறதுல இந்த சூடோமோனாஸ் ஏரிஜினோசா அப்படிங்கிற பாக்டீரியங்கள் எப்படி பயன்படுது. அதே மாதிரி தோல் ஃபேக்டரி, மெட்ராஸ் சுத்தி ஆம்பூர்லாம் போனீங்கன்னா, வாணியம்பாடி ஆம்பூர்லாம் நிறைய தோல் ஃபேக்டரிஸ் தான் இருக்கும். மெட்ராஸோட அவுட்டர்ல ஃபுல்லா செருப்பு, பேக், ஹேண்ட் பேக், செப்பல், கை கடியாரங்கள், பெல்ட், இது எல்லாமே தோல். இந்த தோல் பாக்டீரியங்கள்ல எது எப்படி இது பயன்படுது சும்மா சிம்பிளா பார்க்க போறோம், ரொம்ப டீப்பாலாம் இல்ல. இது வந்து லினன் ஃபேப்ரிக்ஸ். லினன் நூல் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ஆளித்தாவரங்கள். ஒரு மார்க்ல கேட்கலாம், லினன் நூல் எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா இந்த ஆளித்தாவரங்களை கட்டுக்கட்டா கட்டியணும்னா நீருக்குள்ள வைக்கப்படுறாங்க. அப்படி நீருக்குள்ள வைக்கப்படும் போது அந்த தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய திசுக்களின் மீது பாக்டீரியங்கள் செயல்படுது. அந்த லினன் தாவரங்கள் ஏற்கனவே சணல் தாவரங்கள் தயாரிப்பு 6ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம், அதை மைண்ட் பண்ணிக்கங்க. அந்த ஆளில்லாத கட்டுக்கட்டா உள்ள வச்சு வைக்கும்போது அந்த தண்டு பகுதியில் வந்து திசுக்கள் மீது பாக்டீரியங்கள் செயல்பட்டு அந்த தண்டு பகுதியில் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த வலிமையான ஆதரவு நரங்களை தளர்த்துது, மிருதுவாக்குது. தண்ணிக்குள்ள வைக்கும்போது ஊற வைக்கிறது சொல்றோம்ல, அந்த ஊற வைக்கும் போது அதுல பாக்டீரியங்கள் செயல்பட்டு அந்த சூடோமோனாஸ் ஏரிஜினோசா அப்படிங்கிற பாக்டீரியங்கள் செயல்பட்டு அந்த வலிமையான தண்டை மிருதுவாக்கி அதுல இருந்து லினன் நூல் தயாரிக்கப்படுகிறாங்க. இதுல இருந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தயாரிப்பாங்க, லினன் ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா தோல் ஃபேக்டரியில எருமத்தோல், ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல், ஏகப்பட்ட விலங்குகள் இருந்து தோல்கள், பாம்பு எல்லாமே தோல்கள் வந்து அதை வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அதை வந்து எப்படி மிருதுவாக்குற, ஹேண்ட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும், செருப்பு சாஃப்டா இருக்கும். அதை எப்படி மிருதுவாக்குறாங்க, மென்மையாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கும் என்னது பாக்டீரியங்கள் தான். அதான் சொல்றாங்க, தோல் பதனிடும் தொழிற்சாலையில் பாக்டீரியங்கள் விலங்குகளின் தோலின் மீது செயல்பட்டு அவற்றை மென்மையாக்குகின்றன. அதை வந்து மென்மையாக்கு, அதனால் தோல் வளைந்து கொடுக்கும் தன்மையுடையதாகிறது அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த பாடத்துல வந்து நிறைய பார்த்தாச்சு. நுண்ணுயிரிகளோட பயன்பாடுகள், விரியானங்கள் பார்த்தோம். நுண்ணுயிரிகளோட பயன்பாடுகள் மருத்துவத்துறையில எப்படி பயன்படுது, விவசாயத்துறையில எப்படி பயன்படுது, தொழிற்சாலையில எப்படி பயன்படுது அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம கடைசி டாபிக்கா அன்றாட வாழ்வில் வந்து எப்படி பயன்படுது, நம்மளுக்கு எப்படியா பயன்படுது, டெய்லி லைஃப்ல இந்த நுண்ணுயிரிகளோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகளோட தீமைகள் பார்த்தாச்சுன்னா இந்த பாடம் என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். பாடத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் அன்றாட வாழ்வில் நம்மளுக்கு நுண்ணுயிரிகள் எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம்.